வணக்கம். பகுதி 2. மீராவை பார்த்த அர்ஜுன், "நான் உன்னை காதலிக்கிறேன்" என்று கூறினான். அர்ஜுனின் வார்த்தைகள் மீராவின் காதில் மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டே இருந்தன. சில நொடிகள் அவளால் பேசவே முடியவில்லை. மழைத்துளிகள் அவள் மீது பட்டுக்கொண்டிருந்தன. இறுதியாக அவள் அர்ஜுனிடம் கூறினாள், "அர்ஜுன், நானும் உன்னை காதலிக்கிறேன்." அந்த ஒரு வார்த்தை அர்ஜுனின் முகத்தில் அளவில்லா மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. "உண்மையாகவா?" என்று அர்ஜுன் கேட்டான். "ஆம்" என்று கூறினாள். பிறகு வெகு நேரம் அவர்கள் இருவரும் மழையில் நின்றபடி பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய காதல் வாழ்க்கை இனிமையாக தொடங்கியது. அவர்கள் இருவரும் நீண்ட நாட்களாக, மாதங்களாக காதலித்து வந்தார்கள். மீரா கல்லூரியில் சிறப்பாக படித்தாள். அர்ஜுனும் தனது வேலையை நன்றாக பார்த்து கொண்டிருந்தான். இருவரும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு உறுதுணையாக, உதவியாக இருந்தார்கள். ஆனால் வாழ்க்கை எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நாள் மீராவின் தந்தைக்கு மீரா, அர்ஜுன் காதலிப்பது தெரிய வந்தது. அவர் கோபமடைந்தார். மீராவிடம் கேட்டதற்கு, "ஆம், நான் அர்ஜுனை காதலிக்கிறேன்" என்று மீரா கூறினாள். அதை சற்றும் எதிர்பார்க்காத மீராவின் தந்தை, "முதலில் படிப்பை முடி, பிறகு எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளலாம்" என்று கோபமாக கூறினார். மீரா அமைதியாக இருந்தாள். தந்தை மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்த மீரா தந்தையின் பேச்சை மீற முடியாமல் இருந்தாள். அர்ஜுனின் மீதும் அதிகமான பாசம் வைத்ததால் அர்ஜுனையும் யோசிக்காமல் இருக்க முடியவில்லை. எதை தேர்வு செய்வது என்று தெரியாமல் குழம்பி போய் இருந்தாள். அடுத்த சில நாட்களில் மீராவுக்கு வீட்டில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. தொலைபேசியில் அதிக நேரம் பயன்படுத்தக்கூடாது என்று கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தது. இதனால் மீரா அர்ஜுனிடம் பேச முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டாள். ஒரு நாள் ஒரு இரவு அர்ஜுனிடமிருந்து ஒரு செய்தி வந்தது. "நான் காத்திருப்பேன். என் காதலும் முக்கியம், உன் கனவும் முக்கியம்." அந்த செய்தியை படித்தவுடன் மீராவின் கண்களில் கண்ணீர் பெருகியது. இதற்கிடையே வேறு ஒரு புதிய பிரச்சனை உருவாகியது. அர்ஜுனின் வேலை காரணமாக அவன் வேறு தேசத்திற்கு சென்று வேலை பார்க்க வேண்டியிருந்தது. அவன் ஹைதராபாத் புறப்பட்டான். இருவரும் ஏர்போர்ட்டில் சந்தித்துக் கொண்டனர். பிறகு அவன் உள்ளே சென்றான். கண்ணாடியில் அவளுடைய கையை இவனுடைய கையோடு கோர்த்து கொண்டாள். பிரிந்தது இருவரின் உடல்கள் மட்டுமே, உள்ளம் அல்ல என்று இருவரும் தங்களை தேற்றிக் கொண்டார்கள். கண்ணீருடன் வீடு திரும்பினாள் மீரா. அவன் வேலைக்காக போன இடத்தில் நடந்தது என்ன? அங்கே அவன் சந்தித்த பிரச்சனைகள் என்ன? மீராவுடனான காதல் சேர்ந்ததா? வரக்கூடிய பகுதியில் பார்ப்போம்.